இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையோட கள நிலவரம் என்ன? அதுவும் யார் யாரு எந்தெந்த பகுதியில முன்னேறிட்டு இருக்கிறாங்க? ஏன்னா ரஷ்யா இப்போதைக்கு ஜாப்ரோசியால இருந்து சுமி வரைக்கும் படைகளை களமிறக்கி மிக பெருமளவுல அஃபென்சிவ் ஆபரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா முன்னெடுப்பாங்க அப்படிங்கிறது போல செய்திகள்லாம் பார்க்க முடியுது. பெருமளவுல முன்னேறிட்டு இருக்காங்க. அதுக்கான வீடியோ பதிவுலாம் உக்ரைனே கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. வீடியோ பதிவு விட்டுட்டு இருக்காங்க. ரஷ்யர்கள் வராங்க பாருங்க, நூத்துக்கணக்கான ஆர்மட் வண்டி வருது, எல்லாத்தையும் நாங்க தகுடுபடி ஆக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது போல பல வேரியேஷன் பல பகுதிகள் இது போல நடக்குது. அதுக்கான வீடியோ பதிவுல உக்ரைன் தரப்புலருந்து குடுக்குறாங்க. என்ன நடக்குது? ரஷ்ய தரப்புலருந்து எந்தெந்த பகுதியில முன்னேறிக்கிறாங்கன்றத பார்த்தரலாம். அது மட்டும் இல்லாம புதுசா உருவாக்கக்கூடிய பிரிகேட். அதாவது இதுக்கு முன்னாடி அசோவ் பிரிகேட் அப்படிங்கிறது போல இருந்தது. இப்ப எல்லா அசாவையும் புடிச்சு கொண்டு வந்து ஃப்ரண்ட் லைன்ல விட்டுருக்கிறது கொஞ்சம் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா மொத்தம் 5 கோர் பிரிகேட் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குறதா சொல்லியிருந்தாங்க. இதுல 5மே வந்து பார்த்தீங்கன்னா 5ல 3 வந்து பார்த்தீங்கன்னா பக்ரோவ்ஸ்க் பகுதி, 1 வந்து பார்த்தீங்கன்னா லிமன் பகுதியில இருக்கு. ஸோ இதுக்கு பின்னாடி என்ன இருக்கும் அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம பிரான்ஸ்ல வச்சு அமைதி பேச்சுவார்த்தைக்காக சீஸ்ஃபயர்க்காக பேசியிருந்தாங்க. அந்த சீஸ்ஃபயர் டீல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட டிமாண்ட்ஸ் இருந்திருக்கு. அது அமெரிக்கா வந்து குஸ் 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 குஸ்ன்னு இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. வெளிய எதுவும் சொல்லல. இப்படிலாம் கேட்கறாங்க அப்படிங்கிறதோட சொல்லல. ரஷ்யா தான் கேட்டுப்பாங்க போல இருக்குது பலமா. அதனால குஸ் 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 குஸ்ன்னு ரஷ்யா கிட்ட கேட்டு வந்தத அமெரிக்கா வந்து மேற்குலக நாடுகள்கிட்ட பேசிக்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் மாறி மாறி ஒருத்தங்களும் போய் பேசிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு அளவுக்கு முடிவுகள் கிடைச்சிருக்குமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மேபி ரஷ்யாவோட டிமாண்ட்ஸுக்குலாம் இந்த நாடுகள் ஒத்துக்கிட்டாங்க போல தெரியுதே அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா ரிசர்வ் முடிஞ்சிருச்சு. கேஸ் வேணும், ஆயில் வேணும், கம்பெனிலாம் வெளியேறிட்டு இருக்காங்க. அப்புறம் வழி இல்ல அப்படின்னு போல சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ பார்ப்போம். அசாமெல்லாம் ஃப்ரண்ட்டுக்கு வருது. அவங்க சீஸ்ஃபயர் டீலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒத்துக்கிட்டே ஆகணும்னு அழுத்தங்கள் அமெரிக்கா, ரஷ்யா குடுக்குற மாரி தெரியுது. இந்த சமயத்துல ரஷ்யா பெருமளவுல அஃபென்சிவ் ஆப்பரேஷன் எடுக்குறாங்கன்னா, ஜாப்ரோசியா, கெர்சன், சுமி, கர்கிவ் எனக்கு இந்த கர்கிவும், கெர்சனும் கன்ஃப்யூஸ் ஆயிட்டே இருக்குது. கொஞ்சம் தப்பா எடுத்துக்காதீங்க. இதுக்கப்புறம் கிளாரிஃபை பண்ணிட்டேன். ஸோ இந்த பகுதிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா அஃபென்சிவ் ஆப்பரேஷன் எடுத்து அவங்க கட்டுப்பாட்டுல எடுத்துக்குவாங்களா மேசிவா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா, அதிகமான ஆயுதங்கள் ட்ரெயின் ஆயிருக்கு உக்ரைன்ல. 2வது எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல நடக்கக்கூடிய தாக்குதலையும் வந்து பார்த்தீங்கன்னா, அ இதுக்கு மேல கன்டின்யூ பண்ணணும் நீட் இல்ல. ஆனா ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் அத பத்தி எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் குடுக்கல. தாக்குங்க அப்படிங்கிறவங்களையும் சொல்லல, தாக்காதீங்க அப்படிங்கிறவங்களையும் சொல்லல. ஸோ அத கடைபிடிப்பாங்களா என்ன ஏதுங்கெல்லாம் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ஏப்ரல் மாச இறுதி வரைக்கும் ரொம்ப குரூஷியலா இருக்க போது. ஏப்ரல் 20 என்ன நடக்க போகுது? உலகத்துக்கு நல்லதா இல்ல கெட்டதா? அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலத்துல நடக்கக்கூடிய நிலவரங்களை வச்சு தான் இருக்கு. ஸோ எந்த ஒரு டிலேயும் இல்லாம நம்ம களத்துக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஜாப்ரோசியா பகுதி. ஜாப்ரோசியாங்கிறது ஒரு பிளாஸ்ட். இது உக்ரைனோட தெற்கு பகுதின்னு வச்சுக்கலாம். ஏன்னா கிரீமியாக்கு மேல கர்சன் அதுக்கு பக்கத்துல இருக்கிறது ஜாப்ரோசியா. ஸோ தென் கிழக்குல இருக்கக்கூடிய ஒரு ஒப்லாஸ்ட் தான் ஜாப்ரோசியா. இப்போ நம்ம மேப்ல பார்ப்போம். இப்போ நான் சொன்ன மாதிரி கிரீமியாக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கர்சனுக்கு பக்கத்துல இருக்கிறதா ஜாப்ரோசியா. ஸோ இங்க இருக்கக்கூடிய ஒப்லாஸ்ட் நான் சும்மா தோராயமா தான் வரைகிறேன். ஸோ இந்த பகுதிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்ரோசியா ஒப்லாஸ்ட். இது வந்து டொனெஸ்க் ஒப்லாஸ்ட், கர்சன் ஒப்லாஸ்ட் ரெண்டுக்குமே வந்து பார்டர்ல இருக்கக்கூடிய, ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய சாண்ட்விச் பகுதி. ஸோ இதுல வந்து இந்த ரெட் கலர்ல மார்க் ஆயிருக்கு இல்லையா, இது எல்லாமே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. பேலன்ஸ் இருக்கல ரஷ்யாவும் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கணும். ஸோ இதான் இங்க இருக்கக்கூடிய விஷயம். இப்போ ரஷ்யா எந்த பகுதிகளில் முன்னேறிட்டு இருக்காங்க அப்படின்னா மொத்தம் 2 டைரக்ஷன். அதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய கமியான்ஸ்க் பகுதியை பிடிக்கிறதுக்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரிகாவை பிடிக்கிறதுக்காக ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறிட்டு இருக்காங்க. சாரி, கொஞ்சம் வரைய முடியல, கை கொஞ்சம் பெயினாக இருக்கிறனால, அதனால தான், மற்றபடி எதுவும் இல்லை. இந்த ஒரிகாவ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடில் முன்னேறிக்கிட்டு இருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோவோ பொக்ரோவ்கா இருக்கு இல்லையா, ஸோ அதுலேருந்து மாலா டொக்மக் நோக்கி முன்னேறிட்டு இருக்காங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷெப்கி இருக்கு இல்லையா, இந்த பகுதியில் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சு. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இந்த ஸ்டெப்போவோ, லொபோக் இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவும் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்தாங்க. அதுக்கான வீடியோ பதிவுலாம் பார்த்தோம். பட் ஆனால் உக்ரைன் தரப்புல இப்போ வரைக்கும் அவங்களால ஒத்துக்க முடியல. இது ஏன் இப்படி லோட் ஆயிருக்கு, மேப் இன்னும் அப்டேட் ஆகலைன்னா ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸ் டீப் ஸ்டேட் கொடுக்கக்கூடிய தகவல் 18ஆம் தேதி ஏப்ரல் கொடுக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் இருக்கக்கூடிய மேப் இது. ஸோ இப்போதைக்கு ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பாக இந்த மாலா டாக்மாக்னோ பகுதி நம்ம சேட்டலைட் மேப்புக்கு மாற்றினோம்னா தெரியும். ஸோ இந்த டைரக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா தோராயமா ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதிகளை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருக்கலாம் அப்படிங்கிற சொல்றாங்க. இது 2 சைட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாலா டாக்மாக் வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க. மேபி இந்த பகுதிகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வேவோட இது. நார்மலாக ரஷ்யா எந்த ஒரு டவுனில் ரயில்வே ஹப் இருந்தனாலும் முதல்ல போய் உட்காருது அந்த ரயில்வே ஹப்பில் தான் இருக்கும். இந்த தண்டவாளம் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம தொடர்ந்து பார்த்துருக்கோம் இந்த ரஷ்யாவுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ தண்டவாளத்துக்கு தான் முதல்ல போயிருக்கிறாங்க அப்படிங்கிறது போல சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதாவது இங்கே இருக்கக்கூடிய மரவரிசைகளில் முன்னேறி இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல. 2 சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அஃபென்சிவ் ஆப்ரேஷன் இருந்திருக்கு அப்படிங்கிறது போல. இது எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா சைடில் ஒரு வீடியோ பதிவுகளோட இருக்கும்.
பாருங்க வண்டியா ஏறிட்டு வந்தாங்க. அதாவது ரஷ்யா யூஸ் பண்ணக்கூடிய டாக்டிக்ஸ். எப்பவுமே ஒரு அஃபென்சிவ் ஆப்பரேஷன் கிராண்டா இருக்குன்னா, முதல்ல புகை போடுற வண்டி வரும். இந்த கொசுங்கள்லாம் இருந்ததுன்னா புகை போடுவாங்க இல்லையா? ஸோ அது போல புகை போட்டு விரட்டுறதுக்காக ஒரு வண்டி வரும். எதுக்காக அப்டின்னா, ஸ்மோக் இருக்கும்போது எஃபிவி ட்ரோன் ஆப்பரேட்டர்ஸ்னால தெரிஞ்சுக்க முடியாது. அந்த இடத்துல என்ன நடக்குது? ரிகானிசன்ஸ் ட்ரோன்களுக்கு புரியாது. எந்த இடத்துல நம்ம தாக்குதல் பண்ணணும், எந்த லொகேஷன்ல தாக்குதல் பண்ணணும்ன்ட்டு. ஸோ ஸ்மோக் ஸ்க்ரீன் நார்மலா இந்த PUBG விளையாடுறவங்களுக்குலாம் தெரியும். ஸ்மோக்க போட்டு ஓடுறாங்க அப்படிங்கிறது போல இருக்கு இல்லையா? அதான். முதல்ல ஸ்மோக் ஸ்க்ரீன் போடக்கூடிய வண்டிகள் தான் அவங்க தான் இருக்கிறதுலயே வந்து எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஆளுங்க. மெயின் கண்ணு வெடி, இந்த ஆன்டி டேங்க் கைடட் மிசைல் எல்லாத்தையும் எதுக்குமே அசராம உள்ள ஃபர்ஸ்ட் வண்டி எடுத்துட்டு போய் எக்ஸலேட்டர் காலை வச்சாங்கன்னா உள்ள போய் புகை போட்டு திருப்பி ரிட்டர்ன் போகணும். எந்த அளவுக்கு ஃபாஸ்டா முடியுமோ அந்த அளவுக்கு ஃபாஸ்டா பண்ணும். ஸோ அதுக்கான வேலையை அவங்க செஞ்சுக்கிறாங்க. முதல்ல புகை போட்டுட்டு அது ட்ரிப்பு வேற அடிச்சுக்கிறாங்க. அதை இதில் இருக்கக்கூடிய வேடிக்கை. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா புகை போட்டுருக்காங்க. இப்படி புகை போட்டதுக்கு அப்புறமா இன்ஃபேண்ட்ரியும் இருக்கும். நார்மலா ரஷ்யாவோட வீரர்களும் முன்னேறுவாங்க. அட் த சேம் டைம் மோட்டார் சைக்கிளிஸ்ட் அவங்க ஒரு சைடில் முன்னேறுவாங்க. அப்படி இல்லைன்னா ஆர்மட் ஃபைட்டிங் காலம் வரும். இப்போ ஆர்மட் ஃபைட்டிங் காலம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மோக் ஸ்க்ரீனை ஒரு ஸ்க்ரீனாக யூஸ் பண்ணி முன்னேற ஆரம்பிப்பாங்க. ஸோ முன்னேறி இருக்கிறாங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மரவசைகளாக கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி கிளியர் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய உக்ரைனியன்ஸ்லாம் கிளீன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி அப்படியே முன்னேறி வந்து இந்த மாலா டாக்மக்கோட பகுதிக்குள்ள வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ இப்போ அதாவது கரண்டா ஏப்ரல் 18 ஃபியர்ஸான கிளாஷ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாலா டாக்மக் பகுதியில் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர் சொல்லியிருந்தாரு 70,000 80,000 வீரர்கள் இருந்திருப்பாங்க அப்படிங்கிற சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம கூட சில வீடியோ பதிவுகள்லாம் உக்ரைன் தரப்பு விட்டுருந்தாங்க. ரொம்ப டீப் இன்சைடுங்க. பாருங்க எப்படி குத்த வச்சு உட்காந்துருக்காங்க. நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு மிசைல் யூஸ் பண்ணி அடிச்சோம் அந்த அட்டாக்கம்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து வீடியோ பதிவுகளாக விட்டுருந்தாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீரர்களுக்குலாம் இப்போ வேலை வந்துருச்சு. வாங்க வாங்க இப்போ போங்க இன்சைடு அப்படிங்கிறவங்கள அனுப்பி விட்டுக்கிறாங்க. ஸோ இந்த ஒரிக்காவை பிடிக்கிறதுக்காக முதல்ல மாலா டாக்மக்கை நோக்கி வர ஆரம்பிச்சிருக்காங்க. அட் த சேம் டைம் இது வந்து ரொம்ப பெரிய வீடியோ. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சைட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருப்பாங்க. ஒரு சைடில் இருக்கிறது மாலா டாக்மக். இன்னொரு பகுதி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது இந்த மாலா டாக்மக் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணோம்னா இங்கே இருக்கக்கூடிய மரவரிசைகள் அதாவது இந்த ரொபோத்தைனி பகுதியில் ரஷ்யாவோட கட்பாட்டில் வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிறேன் எஜ் பொசிஷன் இருக்குது உக்ரைன் கிட்ட அப்படிங்கிறது போல. பட் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பகுதிகளை பிடிச்சி முன்னேறிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு இங்கே இருக்கக்கூடிய ட்ரை ஜங்ஷன் பார்டர் கிட்ட சண்டை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த பார்டர் பகுதியை அவங்க பிடிச்சிட்டாங்க ரஷ்யா அப்படின்னா அவங்களுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய சப்ளை லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ முன்னேறதுக்கு ஈஸியாக இருக்கும். அட் த சேம் டைம் இந்த ஷெர்பிக்கிலேருந்து நொவோ ஆண்ட்ரிஃப்கா இருக்கு இல்லையா? ஸோ அந்த பகுதியிலையும் தாக்குதல் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் 3 மிக பெரும் இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறி போய் தாக்குதல் பண்ணிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பிடிச்சாதான் ஒரிக்காவை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரஷ்யாவால பிடிக்க முடியும். ஸோ அதுக்காக ஒரு மேசிவான அஃபென்சிவ் ஆப்ரேஷன் இந்த பகுதியில் நடந்திருக்கு அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியும். அதாவது எடுத்தவங்க ஒருத்தோடு இந்த பகுதியில் போய் ரஷ்யா பூந்திருக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட தாக்குதல்கள் இங்கே நடந்திருக்கும். அதாவது இது இந்த மாசத்துக்கான இன்சிடென்ட்ஸ் மட்டுமே, அதுவும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணக்கூடிய இன்சிடென்ட்ஸை இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். 1ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய அந்த ஈவெண்ட்ஸ். ஸோ இந்த ஈவெண்ட்ஸ் வச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்தெந்த பகுதிகளில் ரஷ்யா ட்ரோன் கான்சன்ட்ரேஷன், 2வது மிசைல் தாக்குதல்கள் இது போல வேலைகளை இந்த சைடில் செஞ்சுருக்காங்கன்ட்டு. அதுக்கப்புறமா முடிஞ்ச வரைக்கும் முன்னேறி இருக்கிறாங்க. முதல்ல எல்லாத்தையும் பதப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அட்டாக் பண்ணிக்கிறாங்க. ஸோ மேசிவான ஆப்ரேஷன் இந்த பகுதி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கமியான்ஸ்க் பகுதி. ஸோ டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இந்த பகுதியில் இருக்கு அப்படிங்க நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ரஷ்யாவோட டாமினன்ஸ் இல்லை உக்ரைனோட வீரர்கள் கொடுக்கக்கூடிய வீடியோவும் இருக்கு, ரஷ்யாவோட வீரர்கள் கொடுக்கக்கூடிய வீடியோவும் இருக்கு. இந்த ரஷ்யாவோட ஃபிளாக் போட்டு ட்ரோன் போட்டுனா ரஷ்யா தாக்குதல் பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம். இதே உக்ரைனோட ஃபிளாக் போட்டு ட்ரோன் போட்டுன்னா உக்ரைன் தாக்குதல் பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய டிஃபரன்ஸு. ஸோ இது போல இந்த இடத்துல பயங்கரமான கிளாஷஸ் நடந்திருக்கு. அப்படியே நம்ம கொஞ்சம் மேலே வந்துட்டோம் அப்படின்னா டொனஸ்க் பகுதி. ஸோ அடுத்த மேஜரான கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டொனஸ்க் ஜாப்ரோசியா பார்டர். ஆக்சுவலாக இங்கே ஒரு டாட் லைன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் பார்டர், 2க்கும் பார்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டொனஸ்க் பகுதி தான். ஸோ இந்த டொனஸ்க் பகுதியில் நம்ம இந்த வெலிகா நோவோசெல்கால வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம் ரஷ்ய வீரர்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க, அட்டாக் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் மேசிவான புஷ் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டினிப்பர் எனரோகியா இருக்கு இல்லையா? ஸோ இந்த பகுதி வந்து ரஷ்யாவும் கட்பாட்டில் எடுத்துட்டாங்கன்னு பார்த்தோம். அதாவது இது நான் லோட் பண்ணியிருக்கிறதும் இந்த மாதத்தோட டீட்டெயில்ஸ் மட்டும் தான் லோட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா ஃப்ளாக் இருக்கும், உக்ரைனோட ஃப்ளாக் இருக்கும். கவுண்டர் அட்டாக் பண்ணியிருப்பாங்க. உக்ரைன் திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் ஒரு அட்டாக் பண்ணி அதை திருப்பி மீட் எடுத்ததாக வீடியோ பதிவுகள் விட்டுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய பிரிட்ஜை உடச்சு விட்டுருந்தாங்க உக்ரைன் தரப்புலேருந்து. ஏன்னா ரஷ்யா தரப்புலேருந்து கிராஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த எனரோகியால ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுகள் வந்துருச்சு அப்படிங்கலாம் பார்த்துருந்தோம் இல்லையா? இப்போ இந்த பகுதியிலேருந்து ரஷ்யா தரப்புலேருந்து டினிப்பர் எனரோகியாலாம் கேப்சர் பண்ணிட்டு இங்கே இருக்கக்கூடிய வெசலேவை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி இதை அவங்க கேப்சர் பண்ணதுக்கான காரணமே வந்து பார்த்தீங்கன்னா
இந்த வழியா முன்னேறக்கூடிய ரஷ்ய வீரர்களுக்கு இந்த இடத்துல இருந்து ஆபத்து வந்துடக்கூடாது உக்ரைனியன்ஸ்னால அப்படிங்கிறதுனால முதல்ல இங்க இருக்கக்கூடிய மோக்ரியாலி ரிவர் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ரிவர் போயிட்டு இருக்கும். ஸோ அந்த ரிவரை வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணி இந்த பகுதியை பிடிச்சு சேஃப் ஜோன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போய் கேப்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வெசலி வந்து பார்த்தீங்கன்னா முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. அதுக்கான வீடியோ பதிவுகள்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே முன்னேறி போய் இந்த ஃபெட்ரோவிக்கா இருக்கு இல்லையா, ஸோ அந்த பகுதியை நோக்கி தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே கூட வந்து பார்த்தீங்கன்னா அதோட பேரலா எப்படி சொல்றது, இதோட மேற்கு நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறிட்டு இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய ஷெவ்ஷெங்கோ இந்த இடமும் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான பகுதி. இந்த இடத்துல மைன்ஸ் வந்து எல்லாமே இருக்கு. ஸோ உக்ரைன் கொடுக்கக்கூடிய வீடியோவின் அடிப்படையில், ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனோட அட்டாக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் இருக்கும். ரஷ்யா அங்கெல்லாம் வந்தாங்க, முன்னேறி வந்தாங்க, அவங்களாம் நாங்கள் தாக்குதல் பண்ணோம் அப்படிங்கிறதோட அவங்க தப்புன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துலக்கெல்லாம் ரஷ்யா வந்து தாக்குதல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கான இது அவங்களோட டிப்ளாய்மெண்ட்ஸ் பாயிண்ட்டு, அவங்களோட அம்யூனேஷன் டிப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தாக்குதல் பண்ணுறது. இப்போ ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதியிலிருந்து முன்னேறி இங்கே இருக்கக்கூடிய செவ்ஷெங்கோ செட்டில்மெண்ட்டில் மிக முக்கியமான பகுதிகள், மிக முக்கியமான ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா அவங்க கட்பாட்டுக்குள் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய வினை போலியும் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யத்தை வந்து கேப்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வினை போலியும் சண்டை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ மேஜராக இந்த இடத்துல உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், இந்த வெலிகா நோவோசெல்காலேருந்து முன்னேறக்கூடிய டீம் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் பெருமளவில் முன்னேறிட்டு இருக்காங்க. அதான் நான் மேப்பில் வச்சு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த நொய்கோமா இருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணுறதுக்காக ஹெவியாக முன்னேறிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரைட் ஹேண்ட் சைட்லையும் முன்னேறதுக்கு அதிகமான கான்சன்ட்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த பகுதியிலையும் இங்கே இருக்கக்கூடிய காட்டு பகுதியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா தரப்பு வந்து முன்னேறிட்டு இருக்காங்க. இங்கே நடக்கக்கூடிய சண்டை காட்சிகள் அதிக அளவில் வந்து வீடியோ பதிவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. இப்போ லோட் ஆயிருக்கக்கூடிய வீடியோக்கள்லாம் லைனாக முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா டினிப்பர் எனோரோகியா, ஸோ அந்த பகுதிகளை கவுண்டர் அட்டாக் பண்ணி உக்ரைன் பிடிச்சிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸோ அதுக்கான வீடியோ பதிவுகள் லோட் ஆயிருக்கும். இதெல்லாமே உக்ரைன் கொடுத்தது தான். ரஷ்ய வீரர்கள் அங்கே வந்தாங்க, அடிச்சாங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரஷ்ய வீரர்கள் அங்கே கொடியேற்றி காமிச்சிருப்பாங்க. அடுத்தது வெசலி, ஸோ இதுலேருந்து முன்னேறி போய் வெசலி பகுதியை வந்து ரஷ்யா கட்டுப்பாட்டில் எடுத்திருக்காங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள் லோட் ஆயிருக்கும். ஸோ இந்த பகுதிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேஜரான ஒரு பேட்டில் இல்லாமல் அவங்க பிடிச்சிருக்காங்க. மேஜர்னா உயிர் சேதங்கள் ரொம்ப ஹெவியா இல்லாமல் அப்படிங்கிறது போல. ஆனால் இந்த ஷெவ்ஷெங்கோ பகுதி இப்போ லோட் ஆயிருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சேதங்கள் இருந்திருக்கு, அதாவது ஆர்மட் கார்ஸ் இது போல இடங்களில் சேதங்கள் நடந்திருக்கு. சில ரஷ்ய வீரர்கள் இந்த பகுதியிலிருந்து பிடிச்சிருக்காங்க அப்படிங்களோட உக்ரைன் தரப்பு வந்து வீடியோ பதிவுகள்லாம் விட்டது உண்டு. ஆனால் இப்போ பெருமளவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷெவ்ஷெங்கோ பகுதிக்குள்ளேயும் ஸ்ட்ராங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற வீடியோ பதிவுகள் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ஷெவ்ஷெங்கோட வீடியோ பதிவுலாம் லோட் ஆயிருக்கும். அதை பார்த்தீங்கன்னாலே தெரியும். அந்த ஸ்ட்ரீட்டோட என்ட்ரன்ஸ், அந்த வில்லேஜோட என்ட்ரன்ஸ்குள்ள ரஷ்ய வீரர்கள் வந்து பூந்துட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இந்த பகுதிகள்லாம் பிடிக்கிறாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா டொனஸ்கோட செட்டில்மெண்ட்ஸ், அதாவது ஜாப்ரோஷியாவுக்கு ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே ரஷ்யா அவங்க கட்பாட்டுக்குள் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறத தெரியும். இப்போ நம்ம பார்த்தோம்னா ரஷ்யா எந்த வழியா முன்னேறிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்தோம். ஏன் இப்படி இந்த வழியை சூஸ் பண்ணி முன்னேறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா இதோட ட்ரெஞ்ச் பார்க்கணும். ட்ரெஞ்ச்னா பதுங்கு குழிகள். இந்த பதுங்கு குழியை எப்படி வந்து வெட்டி வச்சுக்கிறாங்க உக்ரைன் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம மேப்ல பார்க்கும்போது என்ன சொல்ல வர அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இங்கே வந்து கருப்பு கலரில் லோட் ஆயிருக்கு இல்லையா, ஸோ இந்த பகுதிகள் எல்லாமே டிஃபெண்ட் பண்ணக்கூடிய பகுதிகள். ஈஸியாக வந்து உக்ரைனால் டிஃபெண்ட் பண்ண முடியும். ஏன்னா இந்த பதுங்கு குழிகளில் சேஃபாகவும் பத்திரமாகவும் உக்ரைனோட வீரர்கள் இருப்பாங்க. ஏன்னா இது ரொம்ப பெரிய ட்ரெஞ்ச் லைன். அவங்களுக்கு வந்து இந்த ட்ரெஞ்ச் லைன் எந்த அளவுக்கு பெருசாக கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு இதோட மெஷர்மெண்ட் உங்களுக்கு காமிச்சாலே தெரியும். இந்த டினிப்பர் ரிவர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஞ்ச் லைன் உக்ரைன் தரப்பு வந்து பில்டு பண்ணியிருக்காங்க. இதனால என்ன பெனிஃபிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு சப்ளை லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். கிட்டத்தட்ட 110 கிலோமீட்டருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஃபென்ஸ் லைன் இருக்குது. இந்த டிஃபென்ஸ் லைனில் ஒரு பகுதிகளையும் போய் முட்டி முட்டி உடைக்க முடியாது. ரெண்டாவது இங்கே இருக்கக்கூடிய மரவரிசைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஞ்ச் லைன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தா உங்களுக்கு நான் சும்மா தோராயமாக தான் வளைஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த பகுதிகள் எல்லாமே ட்ரெஞ்ச் லைனாக இருக்கும். அது எல்லாமே வெல் கனெக்டடாக சிட்டியில் இருக்கும். இதெல்லாம் வந்து சப்பான ஒரு ட்ரெஞ்ச் லைன் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், இங்கே பிளாக் கலரில் லைன் போட்டிருக்கேன். சிறுசாக லைன் போட்டிருக்கனால அது சிறுசுன்னு அர்த்தம் இல்லை, அது டிஃபெண்ட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். இதே ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, 3 லேயர் ஆஃப் டிஃபென்ஸ் லைன் போட்டிருக்காங்க இந்த டைப்பில் உக்ரைன் வந்து முன்னேறும் போது. ஸோ அந்த டிஃபென்ஸ் லைன் இது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு வெல் கனெக்டடாக இந்த டிஃபென்ஸ் லைன் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டிஃபென்ஸ் லைனை உடைக்கணும் அப்படின்னா ரஷ்யா முன்னேறி போய் ஸ்ட்ரைட்டாக அடிக்க தான் ஆகணும். ஸோ ஒரிகவுன்றது ரொம்ப பெரிய டவுன், அது முன்னேறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை முன்னேறி போனாங்கன்னா அடுத்தது இங்கே கூடிய ட்வின் சிட்டிஸ் எல்லாத்தையுமே அடிக்க முடியும், அது இந்த ட்ரெஞ்ச் லைனுக்கு முன்னாடி. ஆனால் இழப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த ஏரியாவில் வந்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல சில்ல பிரேக் தெரியுது இல்லையா, ஏன்னா இந்த இடத்துல இருக்கிறது சதுப்பு நிலம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரிவர் ரொம்ப அதிக அளவில் ஓடிட்டு இருக்கு. இது இருதரப்புக்குமே சிக்கல். இந்த ஏரியாவில் யார் டிஃபெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு சிக்கல். ஏன்னா தோராயமாக வரைகிறேன் நான் உங்களுக்கு இந்த ரிவர் இருக்கிற இதை அந்த
ரூட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வரைஞ்சு காட்டுறதுக்கு. அதாவது இப்போ இந்த ரிவர் உங்களுக்கு போகுது இல்லையா? ஸோ இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். 2வது இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தாழ்வாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஓச்சா ரிவர் இதோட முடிஞ்சிருச்சுன்னு இல்லை, இது இன்னும் கண்டினியூ ஆகும். ஏகப்பட்ட ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்ப்ளிட் ஆகிறதுனால முன்னேறதும் கஷ்டம், டிஃபெண்ட் பண்ணுறதும் கஷ்டம். 2வது இந்த ரிவருக்கு அந்த சைடில் இருக்கிறவங்க, அதாவது இப்போ உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து சப்ளைஸ் இந்த இடத்துல கொண்டு வராங்கன்னா அதிகமாக சேதங்கள் ஏற்படும். இதே ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிவரை தாண்டி அந்த சைட் போனாங்கன்னா சேதங்கள் ஏற்படும். ஆனால் இந்த ரிவருக்குள்ள வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யானால கேப்சர் பண்ணிக்க முடியும். ஸோ ஒருவேளை ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா இதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு இந்த பகுதிகளுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ட்ரென்ச்சோட பின்புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா இங்கே இருக்கக்கூடிய பகுதிகளிலேருந்து முன்னேறாங்க அப்படின்னா இருதரப்புலையும் ப்ரெஷர் இருக்கும்போது சுற்றி வளைச்சிட முடியும். ஸோ இந்த 100 கிலோமீட்டர் ட்ரென்ச் லைன் யூஸ்லெஸ்ஸாக போயிடும். உக்ரைனுக்கு அது மிக பெரும் பின்னடைவாக இருக்கும். ஸோ இது போல் பல அட்வான்டேஜஸ் இருக்கிறதுனால ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் குறிப்பாக குறி வச்சு முன்னேற ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ சில செட்டில்மெண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டொனெஸ்க் பகுதியில் இந்த பகுதியில் இருக்கிறதுக்கு பிடிக்க வேண்டியது. ஸோ அது வரைக்கும் அவங்க முன்னேறுவாங்க அப்படிங்கிற பல அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. அடுத்து வந்துட்டோம்னா பக்ரோஸ்க் பகுதி, இந்த அசோ பிரிகேட் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் டிப்ளாய் பண்ணியிருக்கக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஏரியா தான். நான் இப்போ அந்த சப்ளை லைன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வரைஞ்சு காட்டுறேன். அவங்களோட டிஃபென்ஸ் பெல்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வரைஞ்சு காட்டுறேன் எந்த அளவுக்கு அவங்க டிப்ளாய் பண்ணப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ தோராயமாக இந்த பகுதியில் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 3 கோர் பிரிகேட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அசோ பிரிகேட்ஸை டிப்ளாய் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஸோ இந்த இடத்துல எந்த அளவுக்கு டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க, அவங்களோட எஃபெக்டிவ்னஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். இப்போ இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா உக்ரைன் இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்க இந்த பக்ரோஸ்பைலேருந்து ஷெவ்ஷங்கோ பகுதியை தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் இங்கே இருக்கக்கூடிய கொத்லினி இருக்கு இல்லையா? ஸோ இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் பண்ணிருக்காங்க. ஆனால் ரஷ்யா அட் த சேம் டைம் இது எல்லாத்தையும் டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த பகுதி வந்து ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்குது அப்படிங்கிறத 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் தரப்பு வந்து இந்த தாக்குதல் பண்ணியிருந்தாங்க, வீடியோ விட்டுருந்தாங்க. ஸோ ரஷ்யர்கள் அங்கே இருக்காங்க, நாங்கள் தாக்குதல் பண்ணோம் அப்படிங்கிற வீடியோக்கள் 2 நாளைக்கு முன்னாடி 14ஆம் தேதி விட்டுருந்தாங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இந்த கொட்லினி வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அட் த சேம் டைம் ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா இதோ இந்த டினிப்பர் பெட்ரோவிஸ்க் இருக்கு இல்லையா? அதோட பார்டர் இதுதான். இந்த டினிப்பர் பெட்ரோவிஸ்கை நோக்கி முடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த பார்டர் பகுதியை அவங்க பிடிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த டினிப்பர் பெட்ரோவிஸ்கையும் அவங்க தாண்டி போக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அது மிக பெரும் பின்னடைவாக போக ஆரம்பிச்சிடும் உக்ரைனுக்கு. ஸோ இந்த ஜாப்ரோஷேஷியா வந்து பார்த்தீங்கன்னா பின்புறத்தில் வந்து தாக்குதல் பண்ணி பிடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இந்த ஜாப்ரோஷேஷியா இருக்கு இல்லையா? ஸோ நான் தோராயமாக வரைகிறேன். ஸோ இந்த பகுதிகளில் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துகிட்டு இங்கே வராங்க அப்படின்னா ஜாப்ரோஷேஷியாவோட பின்புறத்துக்கு வந்துடுவாங்க. ஸோ இப்போதைக்கு ட்ரென்ச் லைன்ங்கிறது இங்கே மட்டும் இல்லை, இந்த ஜாப்ரோஷேஷியாவை சுற்றியும் சில பகுதிகள் இன்னும் வரைஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த ஏரியாவில் வருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த சைட்லையும் டிஃபென்ஸ் லைன் உருவாக்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. மல்டி லேயர்டு பல முனைகளை தாக்குதல் பண்ணாலும் டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க ஜாப்ரோஷேஷியா சிட்டியை. பட் ஆனால் வெயிட் பண்ணி பார்ப்போம் ரஷ்யாவோட அட்டாக்கிங் மெத்தட் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க பயன்படுத்துகிறாங்க, என்ன இதுங்கெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா முன்னேறிட்டு இருக்காங்களே, இந்த மரவரிசைகளில் அதிகமான ஆர்மட் காலம்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு இங்கே இருக்கக்கூடிய பகுதிகள், அதாவது இந்த பிரபோரிங்கா இந்த பகுதி, 2வது இங்கே இருக்கக்கூடிய ட்ராஸ்கி, இந்த பகுதிகளெலாம் நோக்கி முன்னேறிக்கிட்டு இருக்காங்க. 2வது இங்கே இருக்கக்கூடிய கொத்லெரிஃப்கா இருக்கு இல்லையா? இங்கே ஒன்று. ஸோ இந்த பகுதியெல்லாம் பிடிக்கிறதுக்காக சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள் வீடியோ பதிவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதை எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய வீடியோ பதிவுகள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு முன்னேறிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள். ஏன்னா இந்த இடத்துல உக்ரைனோட ட்ரோன்கள் ரஷ்ய வீரர் அங்கே இருந்தாங்க அப்படிங்கிறது போல தாக்குதல் பண்ணியிருக்கு. ஸோ இதன் அடிப்படையில் இந்த பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவும் கேப்சர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற போல செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ நெருங்கிட்டாங்க, கூடிய சீக்கிரத்தில் டினிப்போ பெட்ரோவிஸ்க் ஒப்லாஸ்ட்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா போயிடுவாங்க அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டாவது இந்த உஸ்பெனிஃப்கா வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவும் கட்டுப்பாட்டுகள் எடுத்து தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் நடந்தது. ஆனால் இப்போதைக்கு வரக்கூடிய தகவலின் அடிப்படையில் உக்ரைன் வந்து அங்கே ரஷ்ய வீரர்கள் இருந்தாங்க, நாங்கள் அடித்தோம் அப்படிங்கிற போல வீடியோ பதிவுகள் விடுறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த இடத்துல இன்னும் என்ன மாதிரியான சேஞ்சஸ் நடக்க போகுது அப்படிங்கிறது போல. ஸோ இப்போ அந்த பக்ரோஸ்க் பகுதியில் நடக்கக்கூடிய விஷயங்கள், இந்த சியூஷன்கா இந்த பகுதியெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த பகுதியில் நடக்கக்கூடிய தாக்குதலுக்கான வீடியோ பதிவுகள்லாம் லைனாக லோடாக இருக்கும். ஸோ இந்த பக்ரோஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஏன்னா இந்த பக்ரோஸ்க் பகுதியை சுற்றி கிரிவலம் மாதிரி வந்துட்டு இருக்காங்க இல்லையா? அதுக்கான காரணம் என்ன? பக்ரோஸ்க்கு வரக்கூடிய லஜிஸ்டிக்கை தடுக்கிறது. 2வது பக்ரோஸ்க்லேருந்து வெளியே போகக்கூடிய அந்த ஆயுத உதவிகள், சப்ளைஸ், மெடிக்கல் சப்ளைஸ் இது எல்லாத்தையும் தடுக்கிறது. ஸோ இது செய்யறதுனால ட்ராஸ்க் பகுதியாக இருக்கட்டும், கன்ஸ்டான்டினிவ்காவாக இருக்கட்டும், அந்த பகுதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யானால டிஃபெண்ட் பண்ணிக்க முடியும். இதுக்கப்புறம் இந்த செசிவியாரு, கொஸ்டான்டினிவ்கா, மேலே கூடிய லிமன், அப்புறம் மேலே சுமி வரைக்கும். இதில் இன்னொரு ஒரு விஷயம், சுமியில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ரஷ்ய தரப்புலேருந்து 60,000 வீரர்களை டிப்ளாய் பண்ணிக்கிறாங்கன்னு ஜெலன்ஸ்கி தரப்பு வந்து குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு.
ஜாப்ரோசியால 70,000 வீரர்கள் 80,000 வீரர்கள்னாங்க. இப்போ சுமியில வந்து பார்த்தீங்கன்னா 60,000 வீரர்கள்ங்கிறாங்க. ஸோ வச்சு கிளப் பண்ணாங்க அப்படின்னா ஃபுல் டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க் ரிவருக்கு இந்தாக்குல இருக்கிற அதாவது கிழக்குல இருக்கக்கூடிய எல்லா பகுதியும் ரஷ்யா எடுத்துக்குவாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான டிமாண்ட் ரஷ்ய தரப்பு வந்து வச்சிருக்காங்க. அதுக்கு மேற்குலக நாடுகள் எதுக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க, எதுக்கு ஒத்துக்கலையா, இல்ல பேச்சுவார்த்தை சுமூகமா முடிய போகுதா இல்லையா, என்ன எதுங்கெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கை அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.